இந்தாங்க பசங்களா, நெய் முறுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. கொடுங்க பாட்டி. நெய் முறுக்குன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கும் கொடுங்க பாட்டி. எனக்கு 5 முறுக்கு கொடுங்க. எனக்கு 10 முறுக்கு கொடுங்க. ம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க. நெய் முறுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு சத்து. உடம்பு நல்லா தேறும். நீங்க கடையில வாங்கி சாப்பிடுற ஸ்நாக்ஸை விட இந்த நெய் முறுக்கு எவ்வளவோ பெஸ்ட்டு. இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க. அத்தை, இப்போ எதுக்காக நீங்க பசங்களுக்கு நெய் முறுக்கு குடுக்குறீங்க? இந்த நெய் முறுக்கு கொஞ்சம் கூட ஹெல்த்தே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இந்தா பசங்களா, இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்தாங்க, நான் உங்களுக்கு வெஜிடபிள் சூப்பும், ஃப்ரூட் சாலட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. டெய்லி ஃப்ரூட் சாலட்டும், வெஜிடபிள் சூப்பும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. இன்னைக்காவது டிஃப்ரெண்ட்டாக நெய் முறுக்கு சாப்பிட்றோம். முடியவே முடியாது. நீங்கெல்லாம் நெய் முறுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் கொடுக்குற ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சூப் தான் சாப்பிட்றீங்க. புரிஞ்சுதா? அத்தை, உங்களுக்கெல்லாம் யார் இந்த நெய் முறுக்கு பண்ணி கொடுக்க சொன்னது? இது மாதிரி எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா குழந்தைங்க உடம்பு என்ன ஆகும்? நீங்கள் இது மாதிரி எண்ணெய் பலகாரம் பண்ணி கொடுக்கறதால தான் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வருது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. விடு, அவங்க இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடட்டும். ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன ஹாயாக போய் படுத்துக்கிறீங்க? நான் தானே ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையணும். எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நீங்கள் கம்முன்னு இருங்க. சரி சரி, நீ சண்டை போடாத. விடு. நீயும் சின்னாவும் சாப்பிடுங்க. எங்களுக்கெல்லாம் அந்த நெய் முறுக்கு ஒன்றும் வேணாம். நீங்களே வச்சுட்டு சாப்பிடுங்க. நிஜமாலுமா? சரி, நானே சாப்பிட்றேன். நெய் முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. காலையில் தான் உங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. உங்கள் அம்மா அவ்வளோ அவசரம் உனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. நீ வேற இப்படி கத்து கத்துன்னு கத்துற. உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? விடு, நானே வச்சு ஒரு வாரம் சாப்பிட்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னது? நெய் முறுக்கு அம்மா சமைச்சு கொடுத்தாங்களா? ஐயோ, எனக்கு இது தெரியாமல் போச்சே.